அதுல கிடையாது. கேஸ் சொல்றேன். அதுக்குள்ள எவ்வளவு சொக்கணும் இல்லையே போகாது. ஸோ டியர் வியூவர்ஸ், இதுதான் அமேசானோட சேஃப்டி பேக்கிங். எப்படி பேக்கிங் பண்ணிருக்கான்னு பாருங்க. இது உள்ள மட்டும் ஏதாவது ஆயிருக்கணும், அப்ப இருக்கு அவங்க இருக்கு. ஹீரோ 13. ஓ, அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் உள்ள என்னென்ன செட்டிங்ஸு ஃபியூச்சர்ஸு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? எஸ்டிஆரில் 5.3K கட் பண்ணோம்னா உங்களுக்கு 60 FPS வராது, 30 FPS மட்டும்தான் வரும். போட்டுருக்கு. ஆன் பண்ணிட்டேன் இப்பதான். அதுல கிடையாது. கேஸ் சொல்றேன், எல்லாமே கேஸ் சொல்றேன். அதுக்குள்ள எவ்வளவு சொக்கணும் இல்லையே போகாது. அதுக்குள்ளேயும் கிடையாது. இப்போ எங்கதான் வச்சு கடைசியா மொத்தமா ஒரே பர்ஸ்ல கொடுக்குறானா? 2 வெயிட் இல்லடா, திறந்து பார்த்தா தெரியும். திறந்து பாரு, திறந்து மொத்தம் அன்பாக்சிங்காக வீடியோ எடுக்கல. அவன் எதுவும் செங்கக்கல் வச்சு அனுப்பிச்சிருப்பானா? செங்கல்ல சோப் வச்சிருப்பான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெயிட்டே இல்லங்கிற. வெயிட்டே இல்ல. இது உண்மையில வெயிட்டே இல்ல. இதுதானே கேமரா. அது இருந்தா 250 கிராம் இருக்கு மாதிரி இருக்கா? கேமராவும் இருக்கு, இதுவும் இருக்கு, SSD இருக்கு. அவன் பாட்டுக்கு செங்கக்கல்ல உள்ள வச்சு செங்கக்கல்ல வெயிட்டா இருக்கு. சோப்பு வெறும் சோப்பு. நம்பிக்கை தாங்க என்ன வாழ்க்கை. இதாண்டா சேஃப்டி அன்பாக்சிங், சேஃப்டி பேக்கிங். அங்க போட்டு எப்படி சுருட்டி வச்சிருக்கேன். கேமரா மட்டும் தான்டா இருக்கு. இன்னொரு பாக்ஸ் தான்டா. ஒரு பாக்ஸ் தான்டா இருக்கு. உள்ள பாரு. அது உள்ள கிடையாது, தனியா பாரு. தனியா இருக்கு. சேஃப்டி பேக்கிங் அது. சேஃப்டி பேக்கிங்கா? சரியே இல்லை. ஸோ டியர் வியூவர்ஸ், இதுதான் அமேசானோட சேஃப்டி பேக்கிங். எப்படி பேக்கிங் பண்ணிருக்கான்னு பாருங்க. இது உள்ள மட்டும் ஏதாவது ஆயிருக்கணும், அப்ப இருக்கு அவங்க இருக்கு. ஏதோ போட்டு அமுக்கி இருக்காங்க. அதை தாண்டா இதுலயே வச்சு. அமேசான்ல இப்படி பண்றாங்க பாரு. அமேசான் தானா? அமேசான் தான். எங்கடா இருக்கு பேக்கிங்? என்ன பாரு, பேரிச்சம்பழம். டேய், பாக்ஸ் எங்கடா? என்ன பாக்ஸ்? திருப்பி பாரு, அவன் தெரியும். பாக்ஸ் இல்லடா. கேமரா எதுவுமே இல்ல. இதுக்குள்ளதான் இருக்கு. மொத்தம் ஒயிட் பிளாக் கலர் பாக்ஸ் கொடுப்பான்டா. ஒரு பாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கல்ட்டு வெறும் இதா வச்சிருக்காங்க. கார்டு, எலிமெண்ட் சீட்டு, ஸ்டிக்கரு. என்னடா அது? மேனுவல். இதுதான் கேட்லாக் புக்கு. இதுதான் கோப்ரோ கேமரா. போடா இப்படி க்ளோஸ் போடா. ஒரு பாக்ஸ் இருக்கும்டா, பாக்ஸை காணாண்டா. எனக்கு ஒயிட் இருக்குடா. கேமரா மாதிரி ஃப்ரெஷ் கண்டிஷன்ல இருக்கா? இந்த ஆங்கிள் டிஸ்பிளேல முதல்ல ஸ்கிராச்சஸ் ஏதாவது இருந்துச்சு, செத்தான் அதோட. ஸ்கிராச் இல்லை, பரவாயில்ல. 4 வீடியோ போஸ்ட் பண்ணி. ஹீரோ 13 பிளாக். ரே பிராண்ட் தான் வாங்கியிருக்கியா? 13 நான் வச்சிருந்தது 11 ஃபர்ஸ்ட். இதுவும் இந்த ஸ்கிராட்ச் இல்லை. ஸ்கிராட்ச் இல்லை. ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கடா. டேமேஜ் எதுவும் இல்லை. இது போட்டுக்க, ஸ்கிராட்ச் கார்டு போட்டுக்க. டெம்பர் கிளாஸ் ஓடணும். பாக்ஸ் வரும்டா, பாக்ஸை காணாண்டா. எனக்கு இதாண்டா பேட்டரி. ஒரே ஒரு பேட்டரி தானே. இந்த பேட்டரி 2500 நினைக்கிறேன். ஒண்ணுதான் வைப்பாங்க. ஒண்ணுதான் வைப்பாங்க. வாங்கணும்.
ஒன்று கூட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டாங்க. ஒர்க்காதா அது மொதல் செக் பண்ணா. இதான் பேட்டரி போகிற கண்டிஷன்ஸ். இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணி பார்க்க என்னடா உள்ளே போக மாட்டுது. புரியல. ப்ரோ ஹீரோ 13 தெரியுதா தெளிவா? நல்லா தான் தெரியும். தெரியுது. இங்கிலீஷ் தமிழே இருக்காது. தமிழ் இருக்கா? எல்லா லாங்குவேஜ் இருக்கு. ஆனால் தமிழ் இல்லை. வேற ஆப்ஷன் இல்லை. அக்ரி. இங்கிலீஷ் தான் கொடுக்கணும். லொகேஷன் ஜிபிஎஸ் பண்ணியாச்சு. வாய்ஸ் கண்ட்ரோலு வேணாம். எஸ்டி கார்டு கேட்குதுடா. எஸ்டி கார்டு இல்லை. என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு எஸ்டி கார்டு போடணும். எஸ்டி கார்டு போட்டதுக்கப்புறம் தான் 512 GB. கிட்டத்தட்ட இந்த 512 GB எஸ்டி கார்டு எவ்வளோ வருது? 7000ங்க இந்த 512 GB எஸ்டி கார்டு. இந்த எஸ்டி கார்டு வாங்கி சொத்து அழிஞ்சிரும் போல. டியர் வியூவர்ஸ், கோப்ரோ இந்த இருக்கா கோப்ரோ ஹீரோ 13. ஸோ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் உள்ள என்னென்ன செட்டிங்ஸு ஃபியூச்சர்ஸு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, எடுத்தோன்னே கேமராஸு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை பார்த்துக்கலாம். என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கானுங்கன்னு நான் கிளியராக காட்டுறேன். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். எஸ்டி கார்டுக்காக வச்சுருக்கானுங்க. ஒரு நல்ல ஃபியூச்சர்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது தான் டிவைஸ் பேர் பண்ணுறது. ஏதாவது கனெக்ஷன், ப்ளூடூத் கனெக்ஷன். அப்புறம் அதுவும் இல்லாமல் ப்ளூடூத் மட்டும் கனெக்ஷன் இல்லாமல் ப்ளூடூத் மைக்கும் நீங்கள் டிஜே மைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கண்ட்ரோல்ஸ் எப்போவுமே ஈஸி கண்ட்ரோல், இது ஈஸி ப்ரோ கண்ட்ரோல், இது ரெண்டுமே இருக்கும். ஈஸி கண்ட்ரோல் இருந்தால் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் 4K எல்லாம் செட் பண்ண முடியாது, நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ்ஸு, வேறு ஆடியோ, டிஸ்பிளே, டேட் அண்ட் டைமு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மெயின் செட்டிங்க்கு வரலாம். ஸோ மெயின் செட்டிங் வரைக்கும் ஸோ ஹெச்டி மோர். ஆக்சுவலாக அவனுங்க கொடுத்தது வந்து இந்த 3 மட்டும்தான் இருந்தது. எங்கே இருக்குது? இந்த 2 மட்டும்தான் இருந்தது. ஸ்லோ மோஷனும் இந்த வீடியோவும். ஸோ வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது 2 மட்டும்தான் இருந்தது. பட் ஹெச்டிஆர், பைக்கு, அப்புறம் நைட்டு, சினிமேட்டிக், இந்த 4மே நான் மேனுவலாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 4. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோஸை பார்த்துக்கலாம். எங்கடா இருக்குது? ஓ சாரிங்க, சைடில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் தெரியும். வீடியோஸ்க்கு ப்ரொஃபைல். ஸோ பேசிக்காக ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்டு, ஹெச்டிஆர், அப்புறம் எல்ஓஜின்னு கொடுத்துருக்கானுங்க. அந்த எல்ஓஜின்ற என்னன்னு தெரில. பட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா 16:9 அப்படின்னா யூடியூபுக்கு, 9:16 இன்ஸ்டாகிராமு போட்டுக்கலாம், 4:3, அப்புறம் 8:7. ஸோ அந்த ஃப்ரேம் ரேட்டு. அதில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4K அவைலபிள் இருக்குது, 5.3K அவைலபிள் இருக்குது. 4Kல 120 fps மட்டும் தான் வரைக்கும், 250 fps போகாது. அது 120நாலே ஸ்லோ மோஷன் வந்துடும். மற்றபடி லென்ஸை பொறுத்த வரைக்கும் லீனியர்லி ஹரிசாண்டல் ப்ளஸ்ஸு, அப்புறம் லீனியரு, ஒய்ட் ஆங்கிள், சூப்பர் வியூ, ஹைப்பர் வியூ. அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். 6.0 நினைக்கிறேன் இதோட ஸ்டெபிலைசேஷன். ஸோ அது ஆன் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஆர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அதான் ஹெச்டிஆரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சைஸு 16:9 அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4Kல 60 fps வரை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4Kல 60 fps ரெக்கார்ட் பண்ணலாம். பட் சூப்பர் வியூவும் ஹைப்பர் வியூவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. ஒய்ட் ஆங்கிள் அண்ட் லீனியர் லென்ஸ் இது மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நான் சொல்கிறேன். அண்டு ஹெச்டிஆரில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஹெச்டிஆரில் 5.3K ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஹெச்டிஆரில் 5.3K ரெக்கார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 60 fps வராது, 30 fps மட்டும்தான் வரும். அதுவும் 30 fpsல சூப்பர் வியூ மட்டும்தான், சூப்பர் வியூ அவைலபிள் இருக்கும். ஹைப்பர் வியூ அதான் சாரிங்க, சூப்பர் வியூ 5.3K ஹெச்டிஆர். ஸோ ஹைப்பர் வியூ அவைலபிளாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஹெச்டிஆர் கொடுத்துருக்கான். ஹெச்டிஆரில் ஒரு 5.3Kல 60 fps கொடுத்துருந்தா ஒர்த்தாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஹெச்டிஆர் எடுக்கும்போது 60 fpsலாம் 30 fpsனால் மோஸ்ட்லி ஓகே, 30 fps ஓகே தான். பட் இருந்தாலும் அந்தளவு ஸ்மூத்னஸ் இருக்காது. அந்த ஒரு பிரச்சனை தான் ஹெச்டிஆரை பொறுத்த வரைக்கும். ஹெச்டிஆரில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஹெச்ஜிஎல்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க, ஹெச்ஜிஎல் ஹெச்டிஆர் அது ஒன்று. ஸோ அது இன்னும் உங்களுக்கு அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே காமிச்சிருன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? எஸ் காமிச்சிருச்சுங்களா? ஹெச்எல்ஜி
ஹெச்டிஆர். அது வந்து ஹெச்டிஆருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இதை நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், ரெடி பண்ணுறேன். ஸோ மோட்டோ விளாகிங்கில் இதெல்லாம் ஒவ்வொரு செட்டிங்ஸ்லேயும் வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத விட அப்படியே வீடியோ பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் என்டி ஃபில்டர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபில்டர்ஸை வச்சு நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, ஒன்றுமே கிடையாது. ப்ரொஃபைலை பார்த்து ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்கானுங்க, ஹெச்டிஆர் கொடுத்துருக்கானுங்க. எல்ஓஜி, இந்த எல்ஓஜின்னு என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்ஓஜியில் 2 ஃப்ரேம் தான் இருக்குது, சேம் தான். 16:9, 8:7, 4K ரெசல்யூஷன், 5.3K. 4Kல 120 வரை இருக்கா, பரவாயில்லையே. சரி, 5.3K எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5.3K 60 ABS அவைலபிளாக இருக்குது. ஓகே, 60 ABSல சூப்பர் வியூ மட்டும்தான் அவைலபிள் இருக்குது, ஹைப்பர் வியூ அவைலபிள் இல்லை. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே 5.3Kல ஹைப்பர் வியூவே அவைலபிள் இல்லைங்க. அது ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்ட்லேயும் இல்லை, ஸ்டாண்டர்ட்லேயும் ஹைப்பர் வியூ இருக்குது. ஆமாம், அண்ணன் 60 ABS ஹைப்பர் வியூ இல்லை, 30 ABSல ஹைப்பர் வியூ இருக்குது. கொடுமடா. நீங்கள் பைக்கில் போகும்போது மோஸ்ட்லி ஹைப்பர் வியூ தான், சூப்பர் வியூ நல்லாயிருக்கும், ஹைப்பர் வியூ நல்லாயிருக்கும். பட் என்னென்னா 60 ABS தான் மோட்டோ விளாகிங்கு 60 ABS கரெக்டாக இருக்கும். பட் 60 ABSல சூப்பர் வியூ மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் செட்டிங்ஸுங்க மோஸ்ட்லி. மற்றபடி நார்மலாக தான் கீழே இருக்குது. வேறு எதுவும் ஸ்லோ மோஷன் போகலாம். ஸ்லோ மோஷனில் எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா மேனுவல் செட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஸ்லோ மோஷனில். ஸோ இங்கே இருக்க ரெசல்யூஷன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று நீ 720 யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லையா 9000 கிடையாது, 900 அது யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி 5.3K. ஏன்னா 4Kன்ற அவைலபிள் ஆப்ஷனே இல்லை. அவனுங்க நல்லா பார்த்தா தெரியும், 4Kன்ற ஆப்ஷனே இல்லை ஸ்லோ மோஷனில். அவனுங்களாம் ஒரு 3 செட்டிங் கொடுத்துருக்கானுங்க. அந்த 3 ஸ்லோ மோஷனில் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸ்லோ மோஷன் எனக்கு தெரிஞ்சது ஒஸ்ட்டு தான். கொடுமடா. என்ன இன்னொன்று பிட்ரேட்டு. ஸோ 8 பிட்ரேட்டு எப்போவுமே 10ல் இருக்கும். பிட்ரேட் 8 and 10 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. அதை நீங்கள் வீடியோஸில் போயிட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா அது டிஸ்பிளே ஒர்க் ஆகலையா? வந்துருச்சு. எங்கே இருக்குது? பிட்ரேட். ஸோ பிட்ரேட் நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ 8ல் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் 4K ரெக்கார்ட் பண்ணும்போது அவனே சொல்கிறானா, வீடியோ அண்டர் 4K வில் யூஸ் 8. நீங்கள் 4Kக்கு கீழே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது 8 பிட்ரேட் வச்சுக்கோங்க. 4K and 4K அப் டு ரெக்கார்ட் பண்ணும்போது 10 பிட்ரேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இது பிட்ரேட் ஸ்டாண்டர்டாக 120. எனக்கு தெரிஞ்சு ஷட்டரு ஹை குவாலிட்டி இமேஜ் குவாலிட்டியாக இருக்கும். இது ஆன் பண்ணிக்கோங்க. பட் என்ன MB கணக்கில் GB கணக்கில் வீடியோஸ் போகும். சரி, ஓகே, இதோட செட்டிங்ஸ் இதாங்க, கோப்ரோவோட செட்டிங்ஸ். ஸோ கோப்ரோவோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் இருக்குது கோப்ரோவை பொறுத்த வரைக்கும். வேறு எந்த செட்டிங்ஸுமே இல்லை உள்ள. மற்றபடி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதான் நான் இன்னொரு விளாகில் சொல்கிறேன். ND ஃபில்டர்ஸ் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் லென்ஸ் ஆர்டர் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் ஃபில்டர்ஸ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் அப்கமிங் நீங்கள் விளாகில் பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஸோ மீடியா மோடு நீங்கள் நார்மலாக மீடியா மோடை பொறுத்த வரைக்கும் கோப்ரோ ஹீரோ 11, 10, 12 வரைக்கும் கரெக்டாக இருக்கும். 12 வரைக்கும் மேட்ச் ஆகும், பர்ஃபெக்டாக இருக்கும். பட் 13க்கு மீடியா மோடு ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். பட் அதான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 13க்கு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மேட்ச் ஆகுது, அதில் மீடியாமோட வாய்ஸ் எப்படி இருக்குது, கோப்ரோ ஹீரோ 13க்கு புல்லுத்து அதாவது டிஜே மைக்கு பெட்டரா இல்லை மீடியா மோடு பைக் பெட்டரா அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பேட்ரி லைஃப் 9% வந்துருச்சு. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீடியா மோடையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கோப்ரோ ஹீரோ 13க்கு மீடியா மோடு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சாண்டிஸ்கோட எக்ஸ்ட்ரீம் SSD தம்மா துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 18,000 SSD.
வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்போனால் 1 TB SSD வந்து 16 hours 2 நாளைக்கு தான் எனக்கு வரும். இந்த இது வந்து 2 நாள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வருது. என்ன பண்ணுறது? ஸோ இதுவே 18,000 பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஓல்டு கேமரா ஹீரோ 11. ஆக்சுவலாக இதுதான் ஹீரோ 11. இப்போ நம்மகிட்ட வந்து ஹீரோ 13 இருக்குது. இது ஹீரோ 11 ஹீரோ 13. இது என்னாச்சுன்னு சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஹீரோ 11 என்கிட்ட இருந்தது. பட் 13 நான் எதுக்கு வாங்கினேன்னா முதல் ரீசனே செம்மையாக டேமேஜ் ஆகிட்டான் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேமேஜ் வந்து இதுதான். இந்த கார்னரில் கேரளா ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த கார்னரில் ஒரு சின்ன அடிபட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபெவிக்விக் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். ஓரளவு ஃபெவிக்விக் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது ஒர்க்காக தான் இருந்துச்சு, நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருந்தது. பட் நான் வெள்ளியங்கிரி போகும்போது அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கிறேன்ற பேரில் கேமரா உள்ளே விட்டேன்னா இதை லைட்டாக தான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மூலமாக வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் உள்ளே போய் தண்ணி உள்ளே போயிட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேமேஜஸ் கீழே விழுந்து இந்த சைடில் டேமேஜ், இந்த டேமேஜ் அதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேமராவோட ஸ்டெபிலைசேஷன் இல்லை. ஒரு 1 hourக்கு மேலே ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எரராகிடுது, ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விளாகிங் பண்ணுறப்போ அது பெரிய எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நான் ஒரு இடத்துல விளாக் பண்ணுற போகிறப்போனா ஸோ வீடியோ ஆனில் பண்ணி தான் வச்சுப்பேன். பட் சவுண்ட் எதுவும் கேட்காம வீடியோ ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போது நிறைய பிளேசஸ் என்ன கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஒர்க் ஆகுது பட் சம்டைம்ஸ் காலவாரி விட்டுருது. அதுக்காக தான் இந்த பிரச்சனையே வேணால் பஞ்சாயத்தே போனால் காசு போனால் போயிட்டு போகுதுன்னு ஹீரோ 13 ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், மற்ற பாக்ஸு ஹீரோ 11 பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொடுத்தானுங்க. ஸோ இந்த பாக்ஸ் கோப்ரோ பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து மற்ற இது எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பானுங்க. எல்லா கோப்ரோஸ்க்கும் நார்மலாக எந்த கோப்ரோ ஹீரோ 11 வாங்கினீங்கனாலும் சரி 12, 10 எது வாங்கினாலும் சரி இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பானுங்க. பட் என்னன்னு தெரில, புதுசாக அவனுங்க என்னமோ கொள்ளையடிக்கிறானுங்க. அந்த பாக்ஸ் கொடுக்குறதுல அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த அட்டை மட்டும் தான் கொடுத்தானுங்க கோப்ரோ ஹீரோ 13க்கு. இந்த அட்டை மட்டும் தான் கொடுத்தானுங்க. இது ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படி வச்சு ஏமாத்திட்டானுங்களா, இல்லை உங்களுக்கு இப்படியே நடந்திருக்கா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் கொடுக்குறானுங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சோப்பு டப்பா கொடுத்ததுக்கு பேர் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக பாதுகாப்பாக இருக்கும். ஸோ கோப்ரோ பிராண்டுக்கு நான் சொல்லிக்கிற சஜஷன், தயவு செய்துடா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கொடுங்க. இந்த வீடியோவில் தான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்சு கோப்ரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். மீடியமோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ND ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோவை போடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் vlogs இனிமேல் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். 1 மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு 1 நாள் வீடியோஸ் வரும். அடுத்து இன்னொரு மாதத்துக்கு 2 நாளைக்கு 1 நாள் வீடியோஸ் வரும். அடுத்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் கண்டினியூஸாக பேர் டே எவ்ரிடே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். So thanks for watching guys, dear brothers and sisters. Thanks for watching. Next ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.